இம்மட்டும் நடத்தினவர் அவர் இனிமேலும் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. 11 மாதங்கள் இந்த 12ஆம் மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நம்முடைய சுயபலத்தினால அல்ல, நம்முடைய சாமர்த்தியத்தினால நம்ம குடும்பத்தை நடத்தல, ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார் என்று சொன்னவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார், இம்மட்டும் எங்களை நடத்தினீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹalleluya, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திர குடும்ப ஆசீர்வாத கூட்டம் என்று சொல்லி இந்த நாளில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். இந்த கடைசி மாதத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நம்ம நன்றி செலுத்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் நீங்கள் நன்றி செலுத்துவீங்க அப்படின்னு நான் கேட்டால் எல்லாருமே நம்ம சொல்லுவோம் நன்றி செலுத்துகிறோன்னு சொல்லி. இன்றைய தினத்தில் நம்ம கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக, அவர் பாராட்டின கிருபைகளுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஹalleluya. ஏன்னா ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும். ஹalleluya, ஹalleluya. அவர் கிருபை இருந்துட்டா போதும். பாருங்க, இந்த வாழ்க்கையில் எவ்வளோ பாடுகள் துன்பங்கள் வந்தாலும் நம்மளால் தாண்டி செல்ல முடியும். ஹalleluya, ஹalleluya. பாடுகள் இருந்தாலும் அதனூடாக போவதற்கு அவர் கிருபை தேவை. ஹalleluya. பாடுகள் இருக்காதுன்னு நான் சொல்லலை, பாடுகள் மத்தியில் அவர் கிருபை நமக்கு போதும். நம்முடைய பலவீனங்கள் மத்தியில் அவர் கிருபை நமக்கு போதும். நம்முடைய தோல்விகள் மத்தியில் அவர் கிருபை நமக்கு போதும். நம்முடைய ஏமாற்றங்கள் மத்தியில் அவர் கிருபை நமக்கு போதும். நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்ட இந்த சூழ்நிலைகளில் அவர் கிருபை நமக்கு போதும். ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் நன்றி சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? லூக்கா 17ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பி கொள்ள போகிறோம். நான் ஒரு பெரிய டீப் சப்ஜெக்டை எடுத்துட்டு வந்து நான் பேசலாம் நான் நினைக்கல. நம்ம சிம்பிளா ஆண்டவருக்கு எப்படி நன்றி சொல்றது என்பதை குறித்து நம்ம வேதத்திலிருந்து வாசித்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லூக்கா, பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? ஹalleluya. எத்தனை குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்துல வந்தாங்க? 10 பேர் வருகிறார்கள். ஆண்டவர் யாருக்கெல்லாம் சுகம் கொடுத்தார் சொல்லுங்க? 10 பேருக்கும் ஆண்டவர் சுகம் கொடுத்தார். ஹalleluya. அவர்கள் போகும் வழியிலே சுத்தமானார்கள் என்று 14ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆனால் ஒருவன் மாத்திரம் ஆண்டவரிடத்துல வந்து அவருக்கு நன்றி செலுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கறது தெரியுமா? உலகத்துல எல்லாருக்கும் நான் நன்மை செய்தேன், யூடியூப்ல
பார்த்து அநேகருக்கு நன்மை செய்தேன், அற்புதங்களை செய்தேன், ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டேன், ஜெபங்களுக்கு பதில் தந்தேன். ஆனால் கொஞ்சம் பேர் மாத்திரம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவர் நம்முடைய தேங்க்ஸ் கிவிங்கில் அவர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய நன்றி செலுத்துதல்ல அவர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். யோசித்து பாருங்க, நம்ம ஒரு சின்ன பென் கொடுத்தா நன்றி சொன்னாங்களா பாரு, ஒரு தேங்க்ஸ் சொன்னாங்களா பாரு, ஒன்றும் சொல்லலை, இதுக்கு தான் செய்யவே கூடாது அப்படின்னு நம்ம ஒரு பெண்ணுக்காக சொல்லுவோம். ஆனால் யோசித்து பாருங்க, இந்த ஆண்டு முழுவதும் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி, ஆண்டவர் எல்லாத்துக்கும் நன்றி, ஆண்டவரே நீங்கள் செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் கருத்தாக ஸ்பெசிஃபிக்காக இன்னைக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஒரே ஒரு வசனம் அதற்கு முன்பாக, ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. பாருங்க, ஸ்தோத்திரிக்காதவர்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறதா? இருளடைந்து இருக்கிறதா. உணராத அந்த இருதயம் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். அதை இன்னைக்கு உணர்ந்தவர்களாய், அந்த 9 குஷ்டரோகிகளை போல அல்ல, அந்த ஒருவனை போல ஆண்டவர் சமூகத்தில் அவர் பாதத்தருகே விழுந்து, ஹல்லேலூயா, அவருக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 103ஆம் சங்கீதம் 1-5 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் உங்க வேதத்தை திறக்கணும்னு அவசியமே இல்லை, ஆனாலும் நம்ம வேதத்தை திறந்து அந்த வசனங்களை நம்ம பார்த்து நம்ம சத்தத்தை உயர்த்தி உரத்த சத்தமாய் உங்கள் செவிகள் கேட்கத்தக்கதாய் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமா? 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் எவ்வளோ நன்மைகளை செய்தார். நம் பிராணனை அழிவுக்கு, நமக்கு ஒருவேளை சில நேரம் நம் கண்களுக்கு அது மறைவா இருந்திருக்கும், ஆனால் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். நம்மளுடைய வியாதிகளில், நம்முடைய பலவீனங்களில் அவர் கிருபை தந்திருக்கிறார். நம்முடைய பணப்பற்றாக்குறைகளில் அவர் கிருபை நமக்கு போதுமானதாக இருந்தது. வெட்கப்பட்டு விடுவோமோ என்று நிறைய நேரம் நினைச்சோம், ஆண்டவர் கைவிடல. ஹல்லேலூயா. எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் வயதை வாழ வயது போலாக்குகிறார். இந்த நாளை காணாமல் மரித்தவர்கள் அநேகர், ஆனால் நமக்கோ அவருடைய கிருபை இருந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நமக்கோ அவருடைய கிருபை இருந்தது. ஒருவேளை நீ சொல்லலாம், நன்றி சொல்ல என் வாழ்க்கையில் என்ன இருக்கு பாருங்க, வாஸ்து இல்லையா? எவ்வளோ நன்மைகள். நம்ம அக்கிரமங்களை மன்னித்தார். எத்தனை முறை ஆண்டவரை நம்ம திட்டி இருக்கிறோம், கோபப்படுத்தி இருக்கிறோம் இல்லையா? கேள்வி கேட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தாரே, இன்ற வரைக்கும் நம்முடைய ஜீவனை மீட்டு வைத்திருக்கிறாரே, நம்மை குடும்பமாய் வைத்திருக்கிறாரே. ஒருவேளை பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் தாறுமாறா இருந்தாலும் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பேருக்கு பிள்ளைகள் இல்லை, குடும்பம் இல்லை, குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை வேலையில் நிறைய பிரச்சனைகள், பணப்பற்றாக்குறை, ஆனால் வேலை கொடுத்திருக்கிறாரே, அன்றாட உணவை கொடுத்திருக்கிறாரே. அநேக நேரங்களில் நம் கையில் இருக்கிறத நம்ம பார்க்க மாட்டோம்.
இருக்கிறோம். இல்லாதவைகளை தான் நம்ம கண்கள் நோக்கி நம் இருதயத்தை நாமே உருவ குத்தி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், ஏன்னா யாக்கோபு 1 நம்ம பார்க்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா நன்மைகளும் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. ஹல்லேலூயா. நன்மையே இல்லைன்னு ஒருவரும் சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே இந்த கதையை சொல்லியிருக்கிறேன். ஒரு தகப்பனும் ஒரு மகனும் ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அந்த மகன் பார்க்கறது எல்லாவற்றையும் ரொம்ப எக்ஸைட்டடாக, அப்பா பாருங்க மரம் நம்ம கூட ஓடி வருகிறது, பாருங்க மேகம்லாம் பின்னாடி போகுது, அப்படி இப்படி, இந்த பாருங்க இந்த சீட்டில் பாருங்க ப்ளூ கலர் குஷன் இருக்கு, இந்த பாருங்க ஃபேனா இது ஓடுது பாருங்க, வேகமாக ஓடுது பாருங்க என்று சொல்லி ஒரு வாலிப மகன் இப்படி பேசி கொண்டிருந்ததை அக்கம் பக்கத்தில் உட்கார்ந்துருந்த எல்லா பேசஞ்சர்ஸும் பார்த்து அப்படியே முகம் சுளுத்தி கொண்டு இருந்தாங்களாம். இவங்க அப்பாவுக்கு சந்தோஷமாக அவன் பார்க்குறத, அவன் பேசுகிறத அவர் ரசித்து கொண்டு இருந்தாராம். அப்பொழுது பக்கத்தில் இருக்கிற ஒரு முதியவர் சொன்னாராம், ஏன்பா உன் பையனை அமைதியாக இருக்க சொல்ல மாட்டியா? இவ்வளோ பெரிய பையனாக இருக்கான், இப்படி சின்ன பிள்ளை மாதிரி கத்தி பேசிகிட்டு இருக்கான் பாருங்க, அமைதியாக இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தகப்பனார் சொன்னாராம், ஐயா இதுதான் முதல் முறையாக என்னுடைய மகன் பார்வை பெற்று இதெல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறான். இது வரைக்கும் அவன் பார்க்கல. இப்பொழுது தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து அவனுக்கு கண் அறுவை சிகிச்சை செய்து ஒரு புதிய கண் அவனுக்கு பொருத்தி அவனுக்கு இப்பொழுது தான் அவனுக்கு பார்வை அடைந்து பார்க்குறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முதியவருக்கு ரொம்ப வெக்கமாயிருச்சான். பாருங்கள், நம்ம பார்க்குறோம், நிறைய பேருக்கு பார்வை இல்லை, நம்ம நடக்கிறோம், நிறைய பேரால் நடக்க முடியல, இப்படி அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். எவ்வளோ கிருபைகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக, அவர் செய்த நன்மைகளுக்காக அநேக நேரங்களில் இதெல்லாம் ஆர்டினரி, இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கு, இது கூடவா, இது கூட இல்லைன்னா எப்படி, இதெல்லாம் இல்லைன்னா ஒரு வாழ்க்கையா, இந்த வசதி கூட இல்லைன்னா மனுஷனா. நமக்கு நம்ம நாட்டில் நம்ம சொல்லுவாங்க இல்லையா, ஒரு டம்ளர் சுத்தமான குடிநீர், ஒரு வேளை உணவு இல்லாமல் இருக்கிற குழந்தைகள் அநேகர், படிக்க வைக்க முடியாது இருக்கிற பெற்றோர்கள் அநேகர். இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு நம்ம பிள்ளைகளை அனுப்புகிறோமா, படிக்க வைக்கிறோமா, எவ்வளோ பெரிய கிருபை. நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய நன்மைகள் நம்மை நிறைவாக இருந்தது. ஹல்லேலூயா. குறைவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய நன்மைகள். ஒரு நாளும் நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லை அப்படின்னு யாரும் சொல்லலை, அப்படிதானே? அதுக்காகவே நன்றி சொல்லலாமா? கண்களை மூடி, ஆண்டவரே நீர் செய்த நன்மைகள் யாவைக்கும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி. வாய்களை திறந்து சொல்லுங்க, சுகம் தந்தீரே, உங்கள் பலவீனத்தில் உங்களுடைய பலன் பூரணமா இருந்ததே. ஆண்டவரே எங்கள் தேவைகளை சந்தித்தீரே, ஃபீஸ் கட்ட பணத்தை கொடுத்தீரே, அப்பா உமக்கு நன்றி. பிள்ளைகளை கொடுத்தீரே, கணவரை கொடுத்தீரே, மனைவியை கொடுத்தீரே, எங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறீரே, வாகனத்தை கொடுத்திருக்கிறீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் தூரம் போன போதெல்லாம் எங்களை விட்டு நீங்க போகலையே, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டிருந்ததே. உமக்கு நன்றி. வாய்களை திறந்து சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, நன்றி அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்மையானவர்களே, நன்மையானவைகளை தருகிறவரே, நன்மையான ஈவுகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. அநேக நேரங்கள்ல அதுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களா இல்லை. அநேக நேரங்கள்ல சில ஆசீர்வாதத்துக்கு நாம் பாத்திரவான்களா இல்லாவிட்டாலும் எவ்வளோ ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஈவாய் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம். உம்முடைய பாதத்தில் விழுந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ நன்மைகள் இல்லையா, எண்ணி பார்க்க முடியாத நன்மைகள், எண்கள் அடங்காத நன்மைகள். நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்து எழுதுனீங்கன்னு வைங்களேன், ஒரு நோட்டை போட்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள், நீங்கள் போட்டிருக்கிற உடை கூட அவர் கொடுத்த நன்மை தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் வாகனத்தில் வந்தீங்களே, அவர் நன்மை. அந்த வாகனத்துக்கு நீங்கள் ஃபியூவல் போட்டிங்கல்ல, டீசல் போட்டிங்களே, அவருடைய நன்மை. ஹல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் காசு கொடுத்தாரு. அந்த காசு, அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கான
அதிகமான பலனை கொடுத்தாரே, உத்தியோகத்தை கொடுத்தாரே, எவ்வளோ நன்மைகள். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி செலுத்தணும். இரண்டாவதாக நாம் எதற்கு நன்மை செலுத்தணும் தெரியுமா? சங்கீதம் 34:1 நம்ம வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அந்த அதிகாரத்தின் அந்த சங்கீதத்தின் மேல் பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது அந்த பிராக்கெட்ல ஒரு காரியம் போடப்பட்டிருக்கிறோம். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனாலே துரத்தப்படுகையில் பாடின சங்கீதம். 1 சாமுவேல் 21 அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த சூழ்நிலையை நீங்க புரிந்து கொள்வீங்க. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு ஆபத்து நிறைந்த சூழ்நிலை, ஒரு நெருக்கம், தன்னுடைய உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலையில தாவீது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆண்டவரே, என்னை கைவிட்டீங்களே, இப்படி என்னை அலைய வச்சிட்டீங்களே, இப்படி என்னை பைத்தியக்காரனாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லல. தாவீது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தரை என் பாடுகளில் நான் ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தரை என் நெருக்கத்தில் நான் ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தரை எனக்கு ரொம்ப கஷ்டமான நேரங்களில், மனிதர்கள் என்னை கைவிட்ட சூழ்நிலையில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும்? இன்னைக்கு எல்லாருக்கும் நல்ல சூழ்நிலை இல்லைதான், உண்மைதான். எல்லாருக்கும் சந்தோஷமான மனநிலை இல்லைதான், குடும்ப சூழ்நிலைகள் இல்லை, உண்மைதான். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பீங்களா? தாவீதை போல ஹalleluya. உங்கள் பாடுகள் மத்தியில், உங்கள் பற்றாக்குறையின் மத்தியில், உங்கள் இழப்புகளின் மத்தியில் நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பீங்களா? ஹalleluya. ஏனென்றால் 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், அதுவே உங்களை குறித்து அவருடைய சித்தமா இருக்கிறது. ஹalleluya. எல்லாவற்றிலும் உயர்வோ தாழ்வோ, நஷ்டமோ லாபமோ, ஹalleluya, ஹalleluya, எல்லாவற்றிலும் இன்னைக்கு ஆண்டவரை நம்ம ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஹalleluya. ஒருவேளை ரொம்ப பாரத்தோடு இன்னைக்கு வந்திருக்கலாம். உங்கள் வாயிலிருந்து புலம்பாம, இன்னைக்கு வாயிலிருந்து ஆண்டவரை கேள்வி கேட்காம, ஏன் எனக்கு மட்டும் இந்த ஆண்டு முடிய போகிறது, இன்னும் நமக்கு நன்மைகள் வரலை, இப்படி நம்ம கஷ்டப்படுகிறதை காட்டில் ஆண்டவரே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. நிறைய பாதைகளில் நம்ம ஆண்டவர் நடத்தும் போது நமக்கு ஏன் என்று புரியாது. ஆனால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹalleluya. வனாந்திரத்தின் பாதையில் நன்றி செலுத்துங்க. வியாதியின் பாதையில் ஒரு வேளை இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கலாம், நீங்கள் நன்றி செலுத்துங்க. மனிதர்களால் தள்ளப்பட்ட ஒரு பாதையா இன்னைக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்டுதல்களை நான் வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதல்களினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹalleluya. நம்முடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், நம்ம கவலைகளை நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி செலுத்தி உங்கள் காரியங்களை சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு இந்த பாதை ரொம்ப நெருக்கமா இருக்கு, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு ரொம்ப ஆண்டவரே டயர்டா இருக்கு, ஸ்தோத்திரம். ஹalleluya. நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த ஆண்டு நிறைய ஆண்டவரே நிந்தைகள், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு நிறைய கண்ணீரின் பாதை, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு உண்மைதான், நிறைய நேரம் நம்ம அழுது கொண்டிருந்தோம் நம்ம படுக்கைகள்ல, ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டுல ஒருவேளை நீங்க உங்களுடைய ரொம்ப பிடித்தமான உங்களுடைய உறவினரை நீங்க இழந்திருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தினரை இழந்திருக்கலாம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ தவறு செய்கிறவர் அல்ல, நீ நன்மையானவைகளை செய்கிறீர் எங்களுக்கு. நாங்கள் ஆண்டவரே எல்லாவற்றுக்காகவும், எங்கள் பாடுகளுக்காக நீங்க சொல்லுவீங்களா? நீங்க சொல்லுவீங்களா? உங்க நெருக்கத்திலிருந்து உங்க இருதயம் நன்றி செலுத்தும் பொழுது அது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும் தெரியுமா? நீங்கள் நன்றி செலுத்த
செலுத்த உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோக்கள் அது மடிந்து விழும். ஹalleluya. உங்களுக்கு முன்பாக இருக்கிற மலை போன்ற காரியங்களை ஆண்டவர் உடைத்தெறிவார். இந்த பாடுகள்ல முறுமுறுக்காம ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கலாம் உங்களுக்கு. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி, இந்த பாதைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, இந்த கண்ணீரின் பாதைக்காக நன்றி ஆண்டவரே, இதை உருவ நடக்க கிருபை செய்தீரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நெருக்கத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஹalleluya. மூன்றாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆபகூக் 3ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் உங்க வேதத்தை திறந்து 1086ஆம் பக்கத்துல பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. ஆபகூக் 3ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்கள் எல்லாரும் எடுத்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் எடுத்து அந்த பார்க்கலாமா? அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும், கிடையில் மந்தைகள் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த வசனத்தை எவ்வளோ அழகா எழுதியிருக்கிறாங்க இல்லையா? பாருங்க, அத்தி மரம் ஒரு மரம் என்று நான் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலே அது ரொம்ப அழகா இருக்கும். பாருங்களேன், ஒரு மரம் என்று ஒன்றை நம்ம நாட்டினோம் என்றால் அது கனி கொடுக்கணும், அது மலர்களை தரணும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இந்த வசனம் சொல்லுகிற அத்தி மரம் துளிர் விடாமல், துளிரே வரல போனாலும், திராட்சை செடிகள்ல பழம் உண்டாகாமல் போனாலும், கனியே வரல, பலனே கிடைக்கல, ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியம் விளைவியாமல் போனாலும், கிடைகள் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், ஒரு பெருக்கமும் இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், எனிதிங் கேன் ஹேப்பன், என்ன வேணால் நடக்கலாம், எதுவுமே நடக்காமல் போகலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எத்தனை பேரால் இது சொல்ல முடியும்? உண்மையாக சொல்ல முடியுமா? அநேக நேரங்கள் நிறைய ஏமாற்றங்களோடு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லையா? இது நடக்கலையே, இதை எதிர்பார்த்தேனே, இந்த ஆண்டு இந்த திருமணத்தை நான் முடிச்சிடணும், என் பிள்ளைக்கு நான் முடிச்சிடணும்னு நினச்சேனே, இந்த ஆண்டு எப்படியாவது ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் தருவாருன்னு நினச்சேனே, இந்த ஆண்டு வேலையில் உயர்வு தருவாருன்னு நினச்சேனே, இந்த ஆண்டு என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலையை தருவாருன்னு நினச்சேனே, நடக்கலையே. எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை பேர் ரிஜெக்ஷன்ஸோடு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் டிஸப்பாயின்மெண்ட்டோடு வந்திருக்கிறீங்க? ஆண்டவர் சமூகத்தில் சொல்லலாம், ஆண்டவரே, ஆனாலும் ஹalleluya, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹalleluya. நடக்காதவைகளுக்காக நாம் நிறைய எதிர்பார்க்கிறோம், நம்ம அதற்காக பிரயாசப்பட்டிருப்போம், நம்ம அதிக நேரம் ஜெபத்தில் பிரயாசப்பட்டிருப்போம். ஒருவேளை நடக்கலைனாலும் ஹalleluya, நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நேற்று தினத்தில் வாட்ஸ்அப்பில் ஒருவர் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க, எஸ் ஃப்ரம் காட் இஸ் அ பிளெஸ்ஸிங். ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற எஸ் என்கிற பதில் அது ஒரு ஆசீர்வாதம், நோ என்கிற பதில் அது ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார் என்று அர்த்தம். ஹalleluya, ஹalleluya. வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறார் என்றால் அந்த ஆசீர்வாதத்திற்காக உங்களை ப்ரிப்பேர் பண்ணுகிறார் என்று அர்த்தம். உண்மைதான். ஹalleluya. ஒருவேளை ஆண்டவர் நோன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். எதுவானாலும் அது நம்முடைய நன்மைக்கு தான். ஹalleluya, ஹalleluya. அடிக்கடி சொல்வேன் இல்லையா, ஒரு ரோஜா நம்மளால் மலர வைக்க முடியும், ஆனால் அது அழகாக இருக்காது, அது பார்க்க நேர்த்தியாக இருக்காது. ஆனால் அது அதன் காலத்தில், அது நேரத்தில், ஆண்டவர் குறித்த நாளில் அது மலரும் பொழுது அது ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? நம்மளே அதை மலர வச்சோன்னா நம்முடைய நகம் பட்டு அது கசங்கி அது ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் மலர்ந்துருக்கும், ஆனால் அது அவ்வளோ அழகாக இருக்காது. ஆனால் கர்த்தர் அதனதன் காலத்தில் நேர்த்தி
நேர்த்தியாய் செய்கிறார் என்ற வசனம் அது உண்மை என்று சொல்றவங்க ஆண்டவரிடத்துல சொல்லலாமா? ஆண்டவரே, ஆனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். நடக்கல, உண்மைதான். எதிர்பார்த்தேன், நடக்கல, உண்மைதான். ஆனா நான் சேடா போக போறதில்லை, நான் துக்கத்தோட போக போறதில்லை. ஆண்டவர் எனக்கு மேன்மையானவைகளை ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கிறார், எனக்கு ஏற்றவைகளை ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கிறார். எனக்கான நேரத்தில் எனக்கான ஆசீர்வாதங்கள், எங்கள் குடும்பத்திற்கான ஆசீர்வாதங்களை அவர் நிச்சயம் அது கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, காகத்தை பிள்ளை பூட்டுகிறவர், காட்டு புஷ்பங்களை ஹல்லேலூயா அவர் நினைக்கிறவர் நம்மை நினையாமல் இருப்பாரா? சீயோனோ கர்த்தரனை மறந்தார், என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறாள். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. ஹல்லேலூயா. உங்களை நான் மறந்து விடல, இந்த ஆண்டு தான் முடிய போகிறது, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்த நாட்கள் ஒருவேளை முடிந்திருக்கலாம், ஆனா கர்த்தருடைய திட்டம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஆண்டவரே நடக்காதவைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா. பாருங்க, சில நேரத்தில் நம்முடைய பார்வைகள் குறுகினதா இருக்கும். ஆண்டவருடைய பார்வை அந்த பிக் பிக்சர் அவருக்கு தெரியும். இந்த நேரத்தில் இது கொண்டு வந்தா இவங்களுக்கு கஷ்டம், இது இவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் நமக்கு கொடுக்கல என்பதை நம்ம அறிந்து கொண்டு அதை அக்செப்ட் பண்ணி கொண்டு ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? கண்களை மூடி, ஆண்டவரே, எங்கள் ஆட்டு மந்தையில் முதலற்று போயிருச்சப்பா, ஒன்றுமே நடக்கல, பலன் இல்லை ஆண்டவரே, கனிகள் இல்லை, நாங்கள் செய்த பிரயாசங்களுக்கு பலனில்லாமல் போனாலும் ஆண்டவரே, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்போம், எங்கள் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவோம் என்ற வசனத்தின்படி இன்ற நாளில் உமக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நடக்கல, ஆனாலும் உமக்கு நன்றி. இந்த காரியம் தடைப்பட்டு போயிற்று, உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்வீங்களா? முழு மனதாய் சொல்லுவீங்களா? முழு மனதாய் சொல்லுவீங்களா? ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கஷ்டமா தான் இருக்கு, ஆனாலும் உமக்கு ஸ்தோத்திரம். நீ சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறீர் என்று அறிந்திருக்கிறோம். அதன் காலத்துல நீங்க செய்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. காரியங்கள் நம்ம நன்றி செலுத்தியிருக்கிறோம். என்னன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக, நம்முடைய பாடுகளுக்காக, நடக்காதவைகளுக்காக. கடைசியாக யோவான் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அங்க 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 6:11. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்கள் இடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். ஹல்லேலூயா. அங்க பார்க்கிறோம், ஆண்டவர் கையில 5 அப்பம் 2 மீனை கையில கொடுத்த உடனே எடுத்துட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லல. என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவங்க கொடுக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அங்க தேவையான மட்டும், அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். ஹல்லேலூயா. மீதியான துணிக்கைகளையும் பாருங்க, ஆண்டவருக்கு தெரியும் அந்த 5 அப்பம் 2 மீனை வச்சு நான் போஷிக்க போறேன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறார்? அந்த காரியம் நடைபெறுவதற்கு முன்பதாகவே அவர் நன்றி செலுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செய்ய போகிறார். அதற்காக ஆண்டவருக்கு முன்கூட்டியே நம்ம நன்றி செலுத்த போகிறோம். வருகிற ஆண்டு நீங்க நினைத்த எல்லா காரியங்கள், நீங்க ஜெபத்துல வேண்டிக் கொண்ட எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு அருள போகிறார். ஏன் அடுத்த ஆண்டு ஒருவேளை இந்த 15 நாட்களுக்குள்ளாக கூட ஆண்டவர் செய்யலாம். அதற்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம், நடக்க போகிறவைகளுக்காக. பாருங்க, யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளும் பொழுது லாசருவை எங்க கல்லறையில வைத்திருக்கிறாங்க. இயேசு அங்க வந்து நிற்கிறார். இயேசு அவங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த இருக்கிற கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லிவிட்டு 41ஆம் வசனத்தை பாருங்க. 11:41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து
கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அங்கே லாசரு இன்னும் எழுந்து வரல, அவர் இன்னும் உள்ளதான் படுத்து இருக்கிறார், இன்னும் அவர் சடலமாய் தான் இருக்கிறார். ஆனா ஆண்டவர், அவர் முன்கூட்டியே ஆண்டவர் நன்றி செலுத்துகிறார். இன்னைக்கு ஆண்டவர் செய்ய போகிறவைகளுக்காக, ஹalleluya, நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகள் நம் கண் காணவில்லை, ஆனா நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஹalleluya. அது இன்னும் நமக்கு காதுகள்ல கேட்கல, அது இருதயத்துல இன்னும் தோன்றல, அது என்னன்னே நமக்கு தெரியாது. அந்த மாப்பிள்ளை யாருன்னே உங்களுக்கு தெரியாது, அந்த பெண் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனா நேர்த்தியான இடங்களில் பங்கு எனக்கு கிடைத்தது என்று சொன்னதுபடி, ஹalleluya, உங்களுக்கு ஆனதை ஆண்டவர் நிச்சயமாக அதை செய்ய போகிறார். அவர் செய்ய போகிறவைகளுக்காக கரங்களை உயர்த்தி, அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மையானவைகளுக்காக, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மையான ஆண்டிற்காக, ஆண்டவரே, நீ எங்களுக்கு செய்ய போகிற ஆசீர்வாதங்களுக்காக, நாங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய அற்புதங்களை செய்ய போகிறீரே, எங்களுக்கு கிருபைகளை கொடுக்க போகிறீரே, நாங்கள் எண்ணிப்படியாத அதிசயங்களை எங்கள் கண்கள் பார்க்க போகிறதே, அதை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்களை போல இருப்போமே, அதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் சிறையிருப்பை திருப்ப போகிறீரே. சொல்லுங்க, எங்கள் பிள்ளைகளின் சிறையிருப்பை திருப்ப போகிறீரே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்ற போகிறீரே, எங்களுடைய பொருளாதாரத்துல நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தர போகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, விசுவாசத்தோடு, விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பா என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தோடு எங்கள் ஊழியத்துல பெருக்கத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். எங்கள் குடும்பத்துல பெருக்கம், எங்கள் பொருளாதாரத்துல பெருக்கம், சமாதானம். ஆண்டவரே, உடைந்த குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே ஒன்றிணைய போகிறது. குடும்பமாய் ஆசீர்வதிக்க போகிறீரே, எங்களுக்கு வாகனங்களை கொடுக்க போகிறீரே. சொல்லுங்க, வேலையில உயர்வை தர போகிறீரே, எங்களுக்கு சுகத்தை தர போகிறீரே, எங்களுக்கு பிள்ளை